எம்புரான் என்ற மலையாள நடிகர் மரியாதைக்குரிய மோகன்லால் அவர்கள் நடித்த திரைப்படம் என்பது அதாவது இந்தியாவையே திரும்ப பார்க்கும் வகையில் வந்து திரைப்படம் வந்து அமைந்திருக்குது. ஏன்னா மதவாத சக்திகளுக்கு எதிராக இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை வந்து இளைஞர்கள் அனைவரும் வந்து பாதுகாப்பாக இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்து இன்னைக்கு இந்த திரைப்படத்தினால வந்து உருவாயிருக்கு. வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் அந்த திரையரங்குகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்படை சார்பாக நாங்கள் வந்து எம்புரான் திரைப்படம் சென்னை பெருநகர காவல் ஆணையர் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் அந்த திரைப்படம் எந்தெந்த திரையரங்கில் வந்து திரையிடப்படுகிறதோ அங்கே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் காவல்துறை அப்படின்னு நாங்கள் வந்து காவல் ஆணையர் அவர்கள்கிட்ட வந்து நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். அந்த புகார் மனுவை வந்து வாங்கும்போது ஜாயிண்ட் கமிஷனர் நினைக்கிறேன், அவங்க வந்து இந்த இஷ்யூ வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்கு, இந்தியா முழுக்க வந்து இந்த பிரச்சனை இருக்குது, அதனால அந்த திரைப்படத்துல வந்து ஒரு 17 காட்சிகளை வந்து நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அது ஓகே. ஆனா திரைப்படம் பார்க்க வர பொதுமக்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல், அதாவது மதவாத சக்திகளால அச்சுறுத்தல் இருக்குது. அதனால காவல்துறை வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திரைப்படம் நடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள போனா நடிகர் விஜய் எண்ணற்ற நடிகர்கள்லாம் சொல்லலாம், இப்போ அரசியலுக்கு வந்திருக்கா, அவங்களுக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு தெம்பு திராணி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மதவாத சக்திகளுக்கு எதிராக வந்து இந்த திரைப்படத்துல வந்து அவர் வந்து தோன்றி அந்த கலவரம் எப்படி நடந்ததுன்றது திரைக்காட்சிகளா வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த திரைப்படத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழ் நடிகர்களுக்கு நடிக்கிறதுக்கு தெம்பு திராணி தில்லு இருக்கா? கிடையாது. ஆனா அந்த வகையில வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாகவும் மலையாள நடிகர் அண்ணன் மோகன்லால் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா துறையில அந்த காலமா வந்து அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய் மீது கூட வந்து சமீப காலமா நாங்க ஒரு புகார் ஒன்று கொடுத்தோம். அதாவது தலைமை செயலகத்துல வந்து சீஃப் செக்ரட்டரியை பார்த்து நாங்க கொடுத்தோம். அந்த புகார் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டத்துல அந்த பொதுக்குழுல போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேசுறாரு, பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறாரு. நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி மீது வந்து அதாவது பொதுமக்கள் சொல்லல, யாரும் சொல்லல, உங்களுடைய துறை சார்ந்த உங்களுடைய சக நடிகையா ஒரு பாடகியா இருக்கக்கூடிய சுசித்ரா வந்து விஜய் அவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் அதாவது விலை உயர்ந்த வந்து போதைப் பொருட்களை வந்து அங்க வரக்கூடிய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அந்த போதை மருந்தை வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து பாடகி சுசித்ரா வந்து முன்வைச்சாங்க. அந்த தகவலை வந்து நாங்க வந்து புகாரா வந்து எமது தலைமையில வந்து தமிழர் முன்னேற்றப்படை சார்பா நாங்க சீஃப் செக்ரட்டரி கிட்ட வந்து புகார் கொடுத்தோம். அந்த புகார் இந்த நிமிஷம் வரைக்கும் காவல்துறை விஜயும் விசாரிக்கல, நடிகை த்ரிஷாவையும் விசாரிக்கல, அந்த போதை வஸ்துக்களை யாரெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தினா அவங்க யாருமே கூட்டு விசாரிக்கல. அப்ப சுசித்ரா வந்து நடிகர் விஜய் மீது வந்து ஒரு வதந்தியை பரப்புறாங்க அப்படின்னு எடுத்துப்போம். சப்போஸ் அவங்க மீது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு விஜய் நினைச்சிருந்தா அவங்க வந்து சுசித்ரா மீது வந்து காவல்துறையிலயோ இல்ல கோர்ட்லயோ வழக்கு போட்டு அவங்க மீது வந்து நடவடிக்கை மேற்கொள்ளலாம். அப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த போதை சம்பந்தமான விஷயத்துக்கு அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அப்ப நீங்க அந்த தவறை செஞ்சிருக்கிறீங்க. அப்ப நீங்க நாட்டு மக்கள் மத்தியில நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நீங்க அரசியலுக்கு வந்து நீங்க போதை சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பெண்களை வந்து ஆபாசமா காமிக்கிற பாடல்களும், அதாவது சிகரெட் பிடிக்கிற பாடல்களும், கஞ்சா அடிக்கிற பாடல்களும், பெண்களை வந்து ஒரு போதை பொருளா இடுப்பு எப்படி கிள்றது, ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்றது, எப்படி சைட் அடிக்கிறது, எப்படி அவளை பிக்கப் பண்றது, எப்படி அவளை கூட்டின்னு ஓடுறதுதான் அவருடைய கருத்தா இருக்குது விஜயோடைய திரைப்படத்துல. ஆனா நடிகர் அஜித் குமார் அவர் பாருங்க, வெரி ஸ்மார்ட் ஹீரோ. அவரு ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்பேஷன் என்னவோ, அவர் வந்து நடிகர் வந்து தன்னுடைய உழைப்பாலையும் தன்னுடைய அர்ப்பணிப்பாலையும் அறிவாலையும் தியாகத்தாலையும் இன்னைக்கு ஒரு சினிமா துறையில வந்து முன்னேறி இன்னைக்கு அவர் என்ன ஒரு ரேஸ்ல வந்து ஏதோ அரசியலுக்குள்ள வராமையா வந்து அவருடைய தொழில் என்னவோ அதை பார்த்துட்டு மக்களும் நடிகர்கள் அப்படிதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா விஜய் அவர்கள் எப்படி, நீங்க உங்க அப்பா இல்லன்னா நீங்க யாருன்னு தெரியுமா? உங்க அப்பாவுடைய தோல் மேல இன்ஃபுளுன்ஸ்ல உங்களுக்கு அதாவது எல்லா பொதுக்குழு மீட்டிங்களும் உங்களுடைய இப்ப சமீப காலமா தமிழக வெற்றி கழக மீட்டிங்ல எல்லாம் வந்து அந்த புசி ஆனந்த்ன்றவர் சொல்றாரு, அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து பல லட்சம் கோடி மதிப்பிலான ப்ராப்பர்ட்டி இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, அப்ப ஏன் நாங்க அரசியலுக்கு வரோம் அப்படின்னு கேக்குறாரு. நான் என்ன கேட்கறேன் கேள்வினா, புசி ஆனந்த் அவர்களுக்கு 1000 கோடிக்கு மேல உங்களுக்கு வந்து பணம் இருக்குதுன்னா 300 கோடி நீங்க ஏன் ஐடி கட்ட மாட்டீங்க? விஜய் அவர்கள் வந்து பொதுமக்களுக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நெய்வேலியில நடிகர் விஜய் அவர்களை இன்கம் டேக்ஸ் அதாவது அதிகாரிகள் ஏன் அவர் தூக்கிட்டு போனாங்க?
தூக்கிட்டு போய் விஜய் அவர்களை எம்பாய்மிங் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி அரசியல் தலைவரா உருவாக்கி இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு வழி அமைச்சு வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வந்து இந்த தமிழ் மக்களுடைய ஆல்ரெடி வந்து நீங்க சினிமா துறையில சினிமா நடிச்சு எங்களுடைய இளைஞர்கள் தான், அப்பாவி இளைஞர்கள் தான் டிக்கெட் கொடுத்து பணம் பார்த்து உங்களை வந்து இந்த கோடி கணக்குல நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நாங்க தான் காரணம். அப்ப நீங்க அரசியலுக்கு வந்து நீங்களே வந்து போதைப் பொருள் நீங்க பயன்படுத்துறீங்க. நீங்களே வந்து பெண்களை வந்து எப்படி இழுத்துட்டு ஓடணும், எப்படி அவங்கள வந்து பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் தாக்குதலுக்கு உட்படுத்தணும்னு நீங்களே உங்க சினிமா துறை மூலமா நீங்க திரைப்படத்துல காமிக்கிறீங்க. நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட எடுத்துக்கோங்க, அவரோட திரைப்படங்களை அது போல அந்த அளவுக்கு காம ரீதியான பெண்களை வந்து சித்தரித்து எந்த திரைப்படமும் அவர் நடிக்கல. எல்லாமே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மக்களுக்கான உரிமை பிரச்சனைகள் சம்பந்தமான கருத்தியல் படம் தான் எல்லாமே எடுத்திருக்காரு. அதே போல அஜித்குமார் பல்வேறு நடிகர்கள். ஆனா நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கின்ற படங்கள் எல்லாமே வந்து எப்படி வந்து பெண்களை பாலியல் ரீதியா அச்சுறுத்தலாம், எப்படி வந்து இளைஞர்களை வந்து மடைமாற்றம் பண்ணலான்ற திரைப்படம் தான் அவர் நடிச்சிருக்கிறார். அதனால இந்த நேரத்துல வந்து நான் எதுக்காக அவர் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒரு உண்மை சம்பவத்துக்கு இன்னைக்கு வந்து கேரளால இருக்கக்கூடிய கேரளா நடிகர் மோகன்லால் நடிச்ச இந்த திரைப்படத்துல ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய்லாம் ஏன் அந்த படத்துல ஏன் நடிக்கல? அப்ப நீங்க யாரு அனுப்பிச்சு தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க? இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு கேள்வியா முன்வைக்கிறாங்க. இது சம்பந்தமா தான் எம்புரான் திரைப்படத்துக்கு பாதுகாப்பு கேட்டு இன்னைக்கு திரையரங்குகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் புகார் மனு அளிச்சிருக்கோம். ஆமா, இன்னைக்கு வந்து எம்புரான் திரைப்படத்தை வந்து எந்த திரையரங்களையும் வந்து வெளியிடக்கூடாது நிறைய பேர் போராட்டம் எல்லாம் முன்னெடுத்திருக்காங்களே, நீங்க பாக்கலையா? இல்ல, நேத்து அதை பார்த்ததுனால தான் இன்னைக்கு நான் புகாரே கொடுக்க வந்திருக்கிறேன். சென்னையில மப்சல் தமிழ்நாட்டுல பண்றாங்க, தமிழ்நாட்டுல மப்சல் சைடுல பண்றாங்க. அதிகப்படியா இளைஞர்கள் வந்து சென்னை காவல் ஆணையர் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில இருக்கிற படத்தை பாக்குறாங்க. அதனால ஏன்னா நிறைய படத்தங்களுக்கு வந்து இங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஏன்னா நானே அதுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் பண்ணிருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்தால் இல்ல, ஆமா வந்திருக்கு. ஏன்னா சென்னையில வந்து இந்த எம்புரான் திரைப்படத்தை திரையிட்டால் நாங்க வந்து அந்த திரையரங்கை தாக்குறதுக்கோ அங்க பொதுமக்கள் பார்க்க வரும்போது அச்சுறுத்துக்கோ அவங்க ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால தடுக்கும் வகையில தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கும் வகையில அவங்க காவல்துறை வந்து அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பு அளிக்கணும். இல்ல, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து கலவரத்தை தூண்டும் வகையில பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை தான் இன்னைக்கு கலவரத்தை தூண்டும் வகையில ஒரு அதாவது எப்படி சொல்றது, ஒரு மீடியா முன்னாடியே வந்து அசிங்கமாலாம் பேசுறாரு. அவர் வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழ்நாடு இருக்கிறதுக்கு காரணமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா 2024 சட்டமன்ற பொது தேர்தல்ல பாஜக வந்து அதாவது ரகசியமா வந்து பின்வழியா வந்து தமிழ்நாட்டு மண்ணை வந்து ஆளணும்னு சிலர்களை வந்து உருவாக்குறாங்க தமிழ்நாட்டுல. அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு நடிகர் விஜய் கூட ஒரு உருவாக்கின ஒரு மாயை தான் அவரு. ஏன்னா அவர் தாந்தோட்டித்தனமா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து உரிமைக்காக அவர் வந்து போராடல. 30 வயசுல போராடல, 20 வயசுல போராடல, 40 மயிரெல்லாம் போனதுக்கு அப்புறம் காத்து அச்சா டோப்பா பறக்கிற நேரத்துல வந்து இன்னைக்கு 60 வயசுல வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா உங்களை ஏவல் யாருன்னா நான் தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறாங்க. விஜயை டார்கெட் பண்ணணும் இல்லனா எம்புரான் திரைப்படத்துல தமிழ்நாடு கேரளாவில் நடந்த ஒரு ஸ்டோரியை பின்புலமாக வச்சு ஏற்கனவே முதல் பாகம் கேரளாவில் தயாரிச்சிருக்காங்க, ரெண்டாம் பாகத்தை அவங்க தயாரிச்சிருக்காங்க. அதுக்கு எம்புரான் ஒரு பேர் வச்சு இங்கே வெளியிடுறாங்க. கேரளா நடிகர் தான் நடிச்சிருக்காங்க. தமிழக இயக்குனர் யாரும் அதை வந்து இயக்கலை. தமிழக இயக்குனர் வந்து இயக்கியிருந்தாக்கா தமிழக நடிகர் யாராவது நடிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணி பேசுறீங்கன்னாக்கா நீங்கள் பார்க்க கேட்டதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயமே எப்படின்னா எம்புரான் படத்தில் நடிக்க தமிழக நடிகர்கள் யாருக்கும் திராணி இல்லையா அப்படிங்கிறது அது போல கதைகள். ஆமா, அது ஏங்க அவர் தானங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து படத்தோட இந்த ஒரு படத்தோட நான் இன்ட்ரோ போறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்த இளம் தலைமுறை நடிகர்கள் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, அவர் கூட பேசல. இல்ல, ரஜினிகாந்த் விஜய் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் வந்து மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் தமிழர்களுக்கும் உகந்தா போல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறா போலதான் இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அதுல நாங்க வந்து குறை சொல்லல. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏன் அப்படி கேட்கிறோம் அப்படின்னா, இப்ப யாருமே வந்து தமிழ் நடிகர்கள் யாரும் இன்னைக்கு அரசியலுக்கு வரல. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் அஜித் அவர்கள் கூட பாருங்க, அவர் நினைச்சிருந்தா விஜய்க்கு யூக்கள் கூட கிடையாது, விஜய்க்கு ஒரு படி மேலேயே ஒரு நல்ல திரைப்படங்களை நடிக்கிறாரு. அஜித்குமார் அவர்கள் நடிச்ச திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்ததான படம், விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில படம் தான் நடிச்சிருக்கிறாரு. ஆனா நடிகர் விஜய் மட்டும்
எப்படி பெண்களை ஆபாசமா வந்து பாடல்களிலும் திரைப்படத்திலையும் காமிக்கணும், எப்படி ஒரு பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றது, அந்த பொண்ணை எப்படி எந்த பொண்ணா இருந்தாலும் அதாவது வறுமை கோட்டு கீழே இருந்த பொண்ணா இருந்தாலும் சரி, பணக்கார பொண்ணா எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி பிக்கப் பண்ணி ஈட்டுன்னு ஓடுறது, இந்த காட்சியை தான் அவர் நடிச்சிருக்கிறார். இப்ப ஒழுக்கத்தை பத்தி பெண்கள் பாதுகாப்பு குறித்து இன்னைக்கு வந்து போதைப் பொருளை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுற விஜய் ஏன் உங்க திரைப்படத்துல அதை வந்து ஒழிக்கிற அளவுக்கு ஏன் நீங்க நடிக்கல? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறாங்க, இந்த வீரலட்சுமி கேட்கல விஜயை பார்த்து. நான் விஜயை பார்த்து ஒரு கேள்வி இப்ப கேக்குறேன் பாருங்க. நீங்க அதாவது வந்து வெயிலோடைய வெப்பத்தையே தாங்க முடியாத நடிகர் விஜய் தன்னுடைய சொந்த ரசிகை 85% தீக்காயத்தோட வந்து வீடியோ போட்டு வந்து உதவி கேக்குறாங்க. அந்த உதவிக்கே வந்து உதவி செய்யறதுக்கு வரல. இப்ப வந்து நாட்டு மக்களுக்கு வந்து எப்படி வந்து அதை உதவி செய்வாரு? எப்படி? நான் என்ன கேட்கறேன், நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த ஏப்ரல் மே மாசத்துல வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் உரிமை சார்ந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு போராட்டம் செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சிறைக்கு போக சொல்லுங்க. 90 டிகிரி இந்த வெயில சிறையில போயிருக்க சொல்லுங்க. அவருக்கு நானே கிளாப் பண்ணி வா தலைவா அரசியலுக்கு நாங்க கூப்பிட்டுக்கிறோம். அதெல்லாம் சும்மாங்க. போன 10 வருஷத்துல என்னெல்லாம் தமிழ்நாடு அரசு எவ்வளவு ஒடுச்சு அதிமுக கவர்மெண்ட்ல. நாங்களே எழுந்து வரல பொண்ணுங்க. நானு பொண்ணு. நாங்களே 17 வயசுல இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அந்த மண்ணோட உரிமைக்காக போராடி 3 வாட்டி சிறைக்கு போயிருக்கேன். 22ல ஒரு சிறை, 26ல ஒரு சிறை, 30 வயசுல ஒரு சிறை கண்டிருக்கேன். நானு நடிகர் விஜய் அவர்களை இப்ப நாளைக்கு போக நம்ம சொல்லுங்க, சிறைக்கு போக சொல்லுங்க. இந்த மே மாசம் வேலை நான் சிறைக்கு போயிருக்கிறேன். ஏன் கேளுங்க. அப்பயா அவர் யாரு, அவருடைய சீன் என்ன, அவர் வந்து இப்ப பனையூர்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறாரு. அது போல எல்லாம் இருக்காது. ஏசி ரூம் எல்லாம் போட்டு மேக்கப் மேன் பக்கத்திலேயே டைலாக் மேன் பக்கத்திலேயே இருந்தாலும் பேச முடியாது. ஒரு நாள் நடிகர் விஜய் இது போல வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க கேக்குற கேள்வி என்ன கேக்குறீங்க பாருங்க கேள்வி, அது போல கேள்வியை நடிகர் விஜய் கேட்டு பாருங்க. அதாவது 1 to 1 அதாவது நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ பார்த்து பேச சொல்லுங்க. முடியாது. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க என்ன டைலாக் கேட்டு பேப்பர் கொடுக்கணும் கையில. அப்படிப்பட்ட அரசியல் தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்க மண்ணுக்கும் தேவை கிடையாது. எதுக்காக அரசியலுக்கு வரீங்க நீங்க? உங்களுடைய சினிமா துறையில நீங்க உங்களுடைய துறை சார்ந்த பெண்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க பாலியல் ரீதியா. அங்க போய் நீங்க வந்து அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுங்க, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. இந்த மண்ணோட அரசியலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியும். இந்த மண்ணின் பூர்வீக கூடி நாங்க இருக்கிறோம். எங்க கதை எங்களுக்கு ஆள்றதுக்கு தகுதி. தமிழ்நாட்டில் உள்ள தமிழக இளைஞர்களுக்கு அரசியல் அறிவு 1000 இருக்கு. 1000 கோடிக்கு மேல இருக்குது எங்களுக்கு மூளை. நாங்க இருக்கிறப்ப நீங்க 60 வயசுல நீங்க என்னங்க அரசியலுக்கு நீங்க வரீங்க? அப்ப தமிழ்நாட்டு இளைஞர்கள் அப்படின்னா கேனே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க திரையிற படத்துல நாங்க பணம் ஊத்து வாங்குவோம். அதே போல நீங்க வந்தீங்கன்னா உங்க கூட வந்து ஒரு சில அதாவது எப்படி சொல்லுவாங்க விசில குஞ்சிங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கூட்டம் தான் இருக்குது. அது வந்து காணல் நீர் போல கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க, காணல் போய் காணா போயிடுவாங்க. இது வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் நேரத்திலயும் அதாவது வந்து சீசன் பறவை போல ஒவ்வொருத்தரையும் உருவாக்குறாங்க. இன்னைக்கு விஜயகாந்த் அண்ணெல்லாம் பாருங்க, அவர் செத்த பிறகுதான் அவரு மக்களுக்கு என்ன உதவி செஞ்சாருன்னு, அவர் யாருக்கு சாப்பாடு போட்டாருன்னு செத்த பிறகுதான் மக்களுக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் யாருக்குமே தெரியலையே. இவங்க போவாங்களாம், அதை சாப்பாடு போடுவாங்களாம், அதை சாப்பாடு போட்டு விஜயோட போட்டோ பக்கத்திலே வச்சுப்பாங்களாம், அதை போட்டோ எடுப்பாங்களாம். இவங்க போவாங்களாம் 10 ரூபாய் தர்பூசணி பழத்தை கொடுப்பாங்களாம், அதை போட்டோ எடுப்பாங்களா, அதை வந்து ரீல்ஸ் போடுவாங்களா. இதெல்லாம் ஒரு அரசியலாங்க? இதெல்லாம் மானங்கட்ட கேடுகட்ட அரசியல். இந்த கேடுகட்ட அரசியல் இந்த தமிழ்நாட்டுல தேவையில்ல. அது போல கேடுகட்ட தலைவரை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையில்லை. ஆல்ரெடி அவருக்கு விளம்பரம் இருக்கிறதுனால தாங்க அரசியலுக்கு வராரு. அதாவது விஜய் அவர்களையும் இப்ப வீரலட்சுமி அவர்களையும் ஈக்குவல் பண்ணி பாத்தீங்கன்னா, விஜய்க்கு நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணக்காவடி போலதான். ஏன்னா அவர் வந்து பல கோடி ரூபாய்க்கு அதிபதி. நாங்க பொருளாதார ரீதியா விஜய்க்கு நாங்கெல்லாம் வந்து அண்ணக்காவடி. ஆனா அரசியல் ரீதியா நாங்க உயர்ந்தவங்க, விஜய் தாழ்ந்தவர் தான். ஏன்னா அரசியல் ரீதியா நாங்க வந்து நடிகர் விஜய் வந்து பணத்தை பார்த்து அரசியலுக்கு வந்தவர். நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனத்தை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க. சில நாட்கள்ல கார்ல போறதை நீங்க பாத்திருக்கீங்க, நண்பர்களை பாத்திருக்கீங்க. காரு ஏசி நீங்க சொல்ற மாதிரி பயங்கர வசதியோட இருக்கிறவரு மக்களுக்காக வரன்னு சொல்லிட்டு வராரு. இதை ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? இப்போ வந்து தமிழக அரசுல வந்துட்டு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பதனால விஜய் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி பேசுறீங்களா? அந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கிறதுனால நான் எதிர்க்க. தமிழ்நாடு அரசாங்கம் யாருமே எதிர்க்கல. தமிழ்நாடு அரசுக்குள்ள யார் வந்தாலும் தமிழ்நாடு மக்கள் வரவேற்க தான் செய்யறாங்க. ஏன்னா வந்தார வாழ வைக்கும் பூமி தான் தமிழ் மண்ணு. அந்த வகையில நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தான் வந்தாரு. எங்கள் போன்ற இயக்கங்கள் வந்து அவருக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டத்தை முன்னெடுத்ததுனால அவர் இன்னைக்கு அரசியலுக்கே வரல. ஏன்னா அந்த வழக்குல கூட என் கட்சிக்காரங்க கூண்டாஸ்ல சிறையில இருந்தாங்க. அந்த அளவுக்கு புரட்சிகரமான போராட்டம் முன்னெடுத்தோம். அவருக்கே தெரியுது. ரஜினிகாந்த் அவர்களுடைய தமிழக அரசியல் பிரவேசத்தை எதிர்த்து நாங்க அவர் வீட்டை முற்றுகிட்டோம். அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு. ஏன்னா அவர் ஒரு நடிகர் தான் ரீசன். நடிகர் மட்டும்தான் ஒரே ரீசன். ஏன்னா கடந்த 50 ஆண்டு கால நூற்றாண்டுல
தமிழ்நாட்டு அரசியல்ல நடிகர் நடிகைகள் வந்ததுனாலதான் எங்களுடைய மண், மொழி, எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே பாதிக்கப்பட்டது. அதனால நடிகர்கள் இது இனி வரும் காலங்கள்ல தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்தோம். ஏன்னா பின் காலத்துல யோசிப்பாங்க. இன்னைக்கு அதாவது தமிழ்நாட்டில இல்ல, அதாவது இந்தியா உலகத்திலேயே ஒரு தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் ஊழல் வழக்குல தண்டனை பெற்று சிறைக்கு போனாங்கன்ற வரலாறு இந்த தமிழ் மண்ணுக்கு தான் தெரியும். இந்த தமிழ் மண்ணு தான் உலகத்துக்கு ஏன்னா அந்த அளவுக்கு சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு போனாங்க. அப்ப நடிகைகள் மக்களுடைய நலனை பாதுகாக்கிறது கிடையாது, மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது கிடையாது. அவங்க மக்களுடைய பணத்தை சுரண்டி தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வாழ்க்கை, தன்னுடைய கட்சி தொண்டர்கள் பொறுப்பாளர்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் உயர்த்துறாங்களே தவிர நாட்டு மக்களுடைய அந்த பாமர மக்களுடைய அந்த ஏழை எளியலுடைய உரிமையை அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எந்த நடிகர்களும் இந்த பின்காலத்தை குறிப்பிட்டு சொல்றேன் யாரும் பார்த்ததில்லை. அதனால இனி வரும் காலங்களில் நடிகர்கள் அதே போலதான் செயல்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் இவ்வளவு பணம் கோடி கணக்கில் சொல்றாரு, புசி ஆனந்தன் சொல்றாரு பொதுக்குழுல. அப்ப 300 கோடி அந்த கார் வாங்கினது கூட இன்னும் கூட ஐடி கட்டல. நெய்வேலியில இன்கம் டாக்ஸ் அதிகாரிங்க நடிகர் விஜய் அவர்களை தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போயிட்டு அவரை மிரட்டி தான் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கிற காலத்திலேயே அப்ப இந்த போல சமூக வலைதளம் கிடையாது, போன் கிடையாது, இந்த மாதிரி தொலைக்காட்சிங்க அந்த அளவுக்கு கிடையாது. அந்த காலத்திலேயே நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் எளிமையா நான் ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டு சொல்றேன், எம்ஜிஆர் அவர்களை சொல்லல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலத்துல நாட்டு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகள் எண்ணற்ற திட்டங்களை வகுத்து எண்ணற்ற சேவை செஞ்சுட்டு போனாரு. அதனால முதலமைச்சர் ஆனார். ஆனா அவர் பெயரை வச்சு அவரு காமிச்ச ஒரே ஆளுன்றதுனால ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த அடிப்படை அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்களுக்கு அரசியலுக்கு வரதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்க நடிகைன்ற தகுதியை மட்டும் வச்சு அவங்க அரசியலுக்குள்ள வந்தாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல அவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்க, மக்களுடைய பணத்தை சுரண்டிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய இது. மற்றபடி அதனாலதான் நடிகர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வர வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால எம்புரான் படத்தை தமிழ் நடிகர்கள் யாரும் உச்சத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்களை மதவாத சக்திகளுக்கு எதிராக நடிக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு மலையாள நடிகர் நடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக புகார் கொடுத்திருக்கோம்.